Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, டெல்லியில டே இன் மை லைஃப் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல வந்து வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டைனிங்க்கு, ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைக் ஆன் பண்ணிருக்கேன்ல, நான் பாடுக்கு பேசிட்டு இருக்கேன், அதான் வந்து செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிரீனிஷ் ரொம்ப அழகா தெரியுது இல்லையா வீடியோல, எனக்கே தெரியுது. அதான் இந்த சைடு அது மாதிரி இருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டா இருக்குது. சோ தான் நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? சோ தான் வாங்க, சில டவுட்ஸ் இருக்கு பாத்திரலாமா? உப்புமா செஞ்சாலே உங்க நினைப்பு தான் சிஸ்டர். இன்னைக்கு வந்து நான் உப்புமா செஞ்சேன், உங்களோட நினைப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நாங்க வந்து உப்புமா ஃபேமிலி, நிறைய பேருக்கு உப்புமா ஹெல்டர்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க. உப்புமாவான்னு எவ்வளவோ மோசமான ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா உப்புமா வந்து பாத்தீங்கன்னா ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. நல்ல ஒரு குழம்பு காம்பினேஷன் வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு இட்லி இதெல்லாம் சாப்பிடுறோம்ல, அது மாதிரிதான் இருக்கும். நல்ல கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு, கருவேப்பிலை அந்த மாதிரி ஒரு தாளிச்சு, ரவையை நல்லா வறுத்துட்டு நீங்க பண்ணுங்களேன், அது மாதிரி டேஸ்ட் செமையா இருக்குங்க. எங்களுக்கு நாங்களாம் உப்புமா ஃபேமிலி, செமையா இருக்கும். இந்த மொச்சப்பேரு, இது தட்டைப்பேர் குழம்பு வைக்கிறோமா, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னாலே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன் அது பிடிக்கலன்னு நானும் நிறைய நாள் யோசிப்பேன். நமக்கு ஏன்னா என்ன மாதிரி பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நிறைய பேர் உப்புமாவான்னு அது வந்து ரொம்ப லோ பண்ற அளவுக்கு அது வந்து ரொம்ப மோசமான ஃபுட்ஸ் இல்லையே அப்படின்லாம் எனக்கு தோணும். ஒரு சிலர்லாம் அந்த சீனி போட்டு சாப்பிடுறது அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து பிடிக்காது. ஆனா ஒரு இட்லி ஒரு மாதிரி தாங்க, அது நல்லா இருக்குங்க. சட்னியோ இந்த மாதிரி குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். இந்த கறி குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். ஏனே தெரியல, அது வந்து பிடிக்குது இல்ல. நிறைய பேருக்கு உப்புமானாலே அரல்றாங்க, ஏன்னு தெரியல. நீங்க எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அதான் அது என்னோட நினைப்பு வந்திருக்கு. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் எப்படியாவது ஒரு 2 தடவையாவது வீக்லி நான் வந்து செஞ்சிருவேன் இல்லையா? சோ அதனால அந்த சிஸ்டருக்கு என்னோட நினைப்பு வந்திருக்குது. சோ நாங்க வந்து உப்புமா ஃபேமிலி. அதுக்கப்புறம் வந்து இந்த 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச்ல வந்து எவ்வளவு கேஜி வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 4 to 5 கேஜி வந்து நம்ம வந்து 1 monthல வந்து குறைக்கலாம். சோ அது வந்து நம்ம இருக்கிற கன்சிஸ்டன்ஸ் பொறுத்து தான் இருக்கு, சரிங்களா? அது போக ஃபர்ஸ்ட் அந்த 5 கிலோ வந்து கொஞ்சம் ஸ்பீடா நமக்கு வந்து இறங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளோட நீர் சத்து இதெல்லாமே. அதுக்கப்புறம் ஃபேட் இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ அதனால யாருமே வந்து எனக்கு வந்து வெயிட் குறையலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. சீக்கிரமா குறையும். நம்மளோட எஃபர்ட்ஸ் வந்து போட்டுட்டே இருக்கணும். அதற்கானது நமக்கு வந்து இன்ச்சஸ்ல ஏதாவது ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும். நான் எப்பவுமே சொல்றேன், ஒரு சில நேரம் நம்பர்ல வந்து நமக்கு அதிகமாவே காட்டும், ஆனா நமக்கு இன்ச்சஸ்ல நல்லாவே ரிசல்ட் இருக்கும். சோ அந்த மாதிரிலாம் இருக்கு, சரிங்களா? அதனால நம்பரையும் இன்ச்சஸையும் வச்சு குழப்பிக்கிறாதீங்க, சரிங்களா? நம்மளோட வேலையை கரெக்டா பண்ணணும், சரிங்களா? நிறைய பேருக்கு அதுதான், எனக்கு வந்து வெயிட் குறையவே இல்லை சிஸ்டர், ஸ்ட்ரக் ஆகி நிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அது வந்து 1 மாசம் கழிச்சு கூட டக்குன்னு உங்களுக்கு குறையிற மாதிரி நம்பர்ல காட்டும். சோ அதெல்லாம் நீங்க வந்து ஒரி பண்ணிக்கிறாதீங்க. ஸ்ட்ரக்லாம் அது வந்து ஆகவே கிடையாது. அது வந்து நமக்கு வந்து நடக்கும், வேலை நடக்கும். அது வந்து அந்த நம்பர்ல வந்து நமக்கு வந்து அப்ப அந்த மாதிரி ஒரு பிளக்சுவேஷன்ஸ் வந்து காட்டும், சரிங்களா? அதனால ஒரி பண்ணிக்கிறாதீங்க. நம்மளோட வேலையை கரெக்டா பண்ணுங்க. உங்களோட ட்ரெஸ் சைஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு நம்ம குறைக்கணும் அந்த மாதிரி. உங்களுக்கு ட்ரெஸ் வியர் பண்ணும் போது இது டைட்டா இருந்துச்சு, இது இப்ப லூஸ் ஆயிருக்கேன்னு ஒரு ஃபீல் வரும், சரிங்களா? இல்லைன்னா நீங்க வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா கூட அப்படி அளவு எடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி அதுதான் நான் வந்து சொல்றேன். இங்க மூச்சு இலக்கிது, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி உஷ்ணமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் மழை பெஞ்சுன்னு ஒரு 10 நிமிஷம் நல்லா அடிச்சு ஊத்துச்சுன்னு அதுக்கப்புறம் அப்படியே கம்முன்னு நின்றுச்சுங்க. நான் வீடியோ ஒண்ணு உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. அது வந்து எடுத்திருக்கிறேன். 6 மாதிரி தண்ணி போச்சு, அப்படி தண்ணி போச்சு, அந்த அளவுக்கு மழை. ஆனா அந்த 10 நிமிஷத்துல சரியான வெயில் போடுது. என்ன கிளைமேட்னே புரிச்சுக்க முடியல, அப்படி இருக்குது. சோ அந்த மாதிரிதாங்க இருக்கு. சோ அப்படிதான். அதனால வந்து ஒரி பண்ணிக்கிறாதீங்க. நம்ம வந்து நம்மளோட வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருப்போம், நமக்கானது சூப்பரா வந்து கிடைக்கும். நிறைய சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆயிருச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னவங்களுக்கு அப்புறமா நல்லா ரிசல்ட் ஆயிருக்கு சிஸ்டர், எனக்கு நல்லா குறைஞ்சிருக்கு அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால கவலைப்படாதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, பிராய்லர் சிக்கன் வந்து சாப்பிடலாமா தைராய்டு உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாங்க. எனக்கு நான் கூட கேட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அதனால அது வந்து சாப்பிடலாம். நிறைய பேர் பிராய்லர் சிக்கன் கெடுதி நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாருமே பண்ற ஒரு கறி சமைக்கிறோம் அப்படின்னா, கறி வந்து
சமைக்கிறதுனால நம்ம வந்து அந்த கறி மட்டும் தான் சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அதோட ஏதாவது காய்கறி வகைகள் சாப்பிடும்போது நமக்கு வந்து இந்த சூடு எல்லாம் எனக்கு கறி சாப்பிட்டா சூடாயிருது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அன்னைக்குன்னு ஏதாவது காய்கறி நம்ம சேர்க்கறது கிடையாது. நம்ம இந்த மாதிரி சிக்கன் மட்டன் அந்த மாதிரி மட்டும் வெரைட்டிஸ் போயிடுறோம். அதோட நம்ம ஏதாவது ஒரு காய்கறி வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா டாக்டர்ஸ் எல்லாமே. பிராய்லர் சிக்கன் வந்து கெடுதிலாம் கிடையாது. அதனாலதான் வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து சீக்கிரமா வயசுக்கு வர்றது அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. குட் புரோட்டீன் வந்து இதுலதான் இருக்கும். கலோரிஸ் ரொம்ப கம்மியா இருக்குங்க. உங்களுக்கு சிக்கன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். வெயிட் லாஸ்க்கு உடம்புக்குமே நல்லதுதான் பிராய்லர் சிக்கன். மகாநதி சீரியல்ல வர காவேரி மாதிரியே இருக்கீங்க சிஸ்டர் நீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அதான் ஏதோ ரிசம்பிளன்ஸ் இருக்க கண்டுதான் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. சோ ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நாளைக்கு வெயிட் வந்து காமிங்க சிஸ்டர், உங்களோட வெயிட் என்னன்னு சொல்லிட்டு அதை வந்து பாக்கணும் நாங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா ஷேர் பண்றேன் நானு நாளைக்கு. இன்னைக்கு vlogல எடுக்க முடியாது, ஏன்னா நீங்க சொன்ன கமெண்ட் அதுக்கப்புறம் தானே, அதனால நான் வந்து நாளைக்கு எடுக்கிறேன். நீங்க பேசுறது நல்ல மோட்டிவேஷனா இருக்கு சிஸ்டர். அது ஒரு கூட பிறந்தவங்க மாதிரி கூட இருந்து எங்கள்கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். கண்டிப்பா கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து ஒரு இதுவா இருக்கணும் எல்லாருமே. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்குமே ஒரு சிஸ்டர்ஸ், எத்தனை சிஸ்டர்ஸ் இருக்கீங்க, அவ்வளோ அக்கா தங்கச்சிங்க எல்லாம் இருக்கீங்க. எனக்கு அம்மா வயது நிறைய பேரு அம்மா ஸ்தானத்துல இருக்கவங்க, அத்தை ஸ்தானத்துல, இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. ஒரு பெரிய ஃபேமிலி வந்து இப்ப எனக்கு இருக்குது. ஸோ இதே அன்பை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு காலத்துல பாசத்துக்காக ஏங்குனா இப்ப எனக்கு இவ்வளவு பாசத்தை கொடுக்கறது, திகட்ட கொடுக்கறதுக்கு இவ்வளவு ஆட்கள் இருக்கீங்கன்னு எனக்கு உண்மையாவே அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த அன்பை மட்டும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்காக வந்து என்ன மாதிரியே பேசுறீங்க சிஸ்டர், என்ன மாதிரியே நீங்க வந்து பேசுறீங்க மோட்டிவேஷன்ல. இந்த மாதிரி நான் வந்து பேசுறேன், என் பேச்செல்லாம் யாரும் காதுல வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டுல இப்ப நானே எங்க வீட்டுல பேசுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட ஃபேமிலி சர்க்கிள் எல்லாம் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு அதுலயுமே எடுக்காது. உண்மை அதுதான். ஆனா என்னை யாரு என்னன்னு தெரியாம என்னோட பேச்சு பிடிச்சு நீங்க பேசுறீங்க பாருங்க, எப்பவுமே நம்ம பக்கத்துல இருக்கும்போது நம்மளோட அருமை யாருக்குமே தெரியாது. அது உண்மைதான். அதனால நீங்க அதெல்லாம் நம்ம செய்யற செயல் கரெக்டா, நம்ம சொல்ற வார்த்தை கரெக்டா, அது மட்டும் போதும். சரிங்களா? சோ அதனால வரி பண்ணிக்காதீங்க. டீ கிரேவிங்கா இருக்கு சிஸ்டர். டீ குடிக்கிறதுக்கு என்ன சிஸ்டர், டீ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு கேக்குறீங்க. டீக்கு வந்து வேற எதுவும் இல்ல, பிளாக் டீ, பிளாக் காஃபி வித்தவுட் சுகர்ல வந்து குடிங்க. அப்புறம் சுக்குமல்லி காப்பி இதெல்லாமே வித்தவுட் சுகர் தான். ஸோ ட்ரை பண்ணுங்க. அந்த ஒரு கண்ட்ரோல்ல உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எதுவுமே நமக்கு கஷ்டமா தாங்க இருக்கும், அப்படியே பழகிடும். அதான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி வரணும். சரிங்களா? கவன் ஏதோ டம்முன்னு கேட்டுச்சேன்னு பார்த்தா இப்படி லைட்டா அப்படி இடிச்சுக்கிட்டான் போலங்க. இப்படி பெட்ஷீட் போட்டு விளையாடுறேன்னு சொல்லிட்டு அதான் வந்து பார்த்தேன். நமக்கு என்னமோ டோர் லாக் பண்ணிட்டு பேசுறோம் இல்லையா, சோ என்னன்னு அதான் பார்த்தேன். சோ டீ கிரேவிங்க்கு அதுதாங்க, நீங்க குடிச்சு பழகுறீங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆயிடும். சாரி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு சிஸ்டர், அப்பப்போ வெளில போகும்போது கட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா எங்க வெளில போறோம் பாக்குறீங்க இல்லையா, ஓடிடுதுங்க ரொட்டீன். சனி ஞாயிறு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல ஃபேமிலியா இருக்குமே, அதுவே ஒரு சந்தோஷமா இருக்குங்க. உண்மையாவே சொல்றேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே அது ரொம்ப பிடிச்சிருக்குங்க எங்களுக்கு. என்னன்னே தெரியல, அது வெளியில போறது வந்து பிள்ளைங்களுக்காக மட்டுமே தான் போவோம், அவங்களுக்காக அது. ஆனா எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார கூட இருந்தாலே போதும், அது எந்த இடத்துல நான் இருந்துருவேங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் நானு. அதனால நாங்க 2 பேரும் இருப்போம். அப்படியே ஏதாவது வேலை ஷேர் பண்ணி பார்ப்போம். அப்படியே இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது அந்த சாட்டர்டே சண்டே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையான டேயா இருக்குங்க. வெளியில போகணும்னு நினைச்சா அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஒரு வேலையை பார்த்து அதை பார்த்து ஒரு ஒரு நம்ம வெளில போனாவே ஒரு அதுக்கேத்தாப்ப ஒரு 2 நாள் ஒரு அரை நாள் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ரகிள். ஏன்னா காலில இருந்து ரொட்டீன் மாதிரியே போகுது இல்லையா, அதனால வீட்டுல இருந்தாலும் நாங்க வந்து அப்படியே சாட்டிஸ்ஃபைடா திருப்தியா இருக்குது, அந்த மாதிரி ஆயிடுது. சோ கண்டிப்பா இந்த வேக்காடுல எல்லாம் கண்டிப்பா கட்டவே முடியாது. குளிர்காலம் வந்தா கட்டவே முடியல. இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சொட்டர் போட்டுக்கிட்டே தெரிவாங்க. நம்ம வந்து இப்படி சும்மா போறது அப்படியே பார்ப்பாங்க, இந்த என்ன பிள்ளைக்கு குளிருமா குளிராதா அப்படிலாம் பார்ப்பாங்க. ஆனா எனக்கு என்னமோ சொட்டர் போடுறதும் பிடிக்காதுங்க. என்னதான் பண்றது தெரியல. இந்த 1 வீக்கா ரொம்ப மோசமான நியூஸா வருதுங்க. எனக்கு ஏன்டா நியூஸ பாக்குறோம்னு இரிட்டேட் ஆகுது. எல்லாருக்கும் அப்படித்தானா இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க. அவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்குங்க. சென்னையில நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அந்த நேத்துலாம் இல்ல, இப்போ
அந்த அஜித் அண்ணாக்கு ஒரு இது நடந்ததுல. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, 4வது படிக்கிற ஒரு சிறுமிய சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கம்னு நினைக்கிறேன், அவங்க வந்து தாத்தா அவங்க அப்பா கிட்ட வளர்ந்துருக்கும் போல அந்த பாப்பா, அவர் கூட்டுரு அந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு பண்ணிருக்காப்ல. அந்த சின்ன பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? மனுஷங்க தன்னை மீறியாங்க ஒரு விஷயம் இருக்கு. எப்படித்தான் இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியலைங்க. கருமம் உலகத்துல நடக்கிறத நினைச்சாலே ரொம்ப மோசமா இருக்குது. ஒரு சிஸ்டர் பிரீத்தி சிஸ்டர் தான் எனக்கு ஷேர் பண்ணிட்டு, இதை பாருங்க சிஸ்டர், அடுத்தடுத்து நியூஸை பார்த்தாலும் குறுன்னு வருது. பிள்ளைகள் நம்ம எப்படி வளர்க்க போறோம்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஐயோ பாப்பா முடியல. இந்த சமூகத்துல அந்த பெண்களை கொண்டு வந்து அதை வளர்த்து கட்டி கொடுத்து அது வந்து இது பண்றதெல்லாம் பெரிய விஷயம். அந்த ஒரு சில நேரம் நினைக்கிறதா, ஆம்பளை பிள்ளையா அதை நம்ம தரமா வளர்க்கணும், அந்த ஒரு இது மட்டும்தாங்க இருக்கே தவிர ரொம்ப பயமா இருக்கு. பெண் குழந்தையெல்லாம் வளர்க்கறது பாவம், அவங்கள ரொம்ப கொடுமையில இதெல்லாம் சந்திச்சா வளர்க்கணும்ன்ற மாதிரி, நம்ம படுற அவஸ்தைகளும் அதுகளும் படணுமான்ற மாதிரி இருக்குங்க. என்ன சொல்றதுனே புரியல. நியூஸ பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரி கிறுக்குறன்னு வருது காதுல, அதேதான் வருது. யூடியூப்பை திறந்தா அதான் வருது, இன்ஸ்டாகிராம திறந்தா அது வருது. அப்போ உலகம் எவ்வளவு கேவலமா நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லைங்க. அப்புறம் ஹெர்பல் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டேன் சிஸ்டர். ஹெர்பல் லைஃப் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் உங்களோட வெயிட் லாஸ் இந்த வீடியோ எல்லாம் பார்த்து நான் வந்து நார்மலாவே குறைக்க ஆரம்பிச்சேன் சிஸ்டர். இப்ப நான் குறைச்சிட்டேன். எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் லைஃப் விட்டுட்டு நம்மளோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ஸ் பண்ணி நீங்க சூப்பரா குறைச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். வெயிட் வந்து மெயின்டைன் பண்றது ஒரு டஃபஸ்டான விஷயம் தான், இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சாப்பிட்றதுல ஆனா அளவா சாப்பிட்டு நம்ம வந்து மெயின்டைனும் பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ அதனால அளவா சாப்பிட்டு நம்ம அதை தான் இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி வீடியோ பாருங்க சரிங்களா. அப்புறம் வந்து மாம்பழம் வந்து வெயிட் லாஸ்க்கு சாப்பிடலாமா? கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுங்க, ரொம்ப சாப்பிட வேண்டாம் சரிங்களா. டெய்லி ஸ்வீட் வந்து சாப்பிடலாமா மெயின்டைன் பண்ணும்போது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா சாப்பிடக்கூடாது, நம்ம உடம்புக்கே அது நல்லது கிடையாது. நான் எப்பவுமே சொல்றேன், அன்ஹெல்தியான ஒரு விஷயம். என்னைக்காவது ஒரு நாள் ஆசைக்காக சாப்பிட்டுக்கோங்க, அது ரெகுலரா வச்சுக்காதீங்க. அது போக வெயிட் நம்ம வந்து ஸ்வீட்ல சாப்பிடாமச்சா வெயிட் கெயின் ஆகதான் செய்யும், உடம்புக்கு கெடுதி. சோ புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட ஹெல்த் நம்ம முக்கியம், எல்லாமே முக்கியம். பிடிச்சதை அப்பப்போ மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவேன், அவங்களே சொல்றாங்க என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுங்க, அதையே ரொட்டீனா வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மை அதுதான் சரிங்களா. சோ அதனால அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டு, வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஜூலை 5 வருது இல்லையா. சோ இன்னைக்கு வந்து என்னோட சித்தி, அதாவது சுந்தரின்னு சொல்லிட்டு சுந்தரி சித்தி, எங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே. சோ அவங்களுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லுங்க. சோ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரிங்களா. சோ அவ்வளவுதாங்க. அப்பா அன்னைக்கு சுந்தர்ஸ்திக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஆனிவர்சரியே பர்த்டேன்னு சொல்லிட்டீங்க. ஐயோ சாரி சாரி சாரி. அன்னைக்கு வந்து 1ஆம் தேதி ஜூலை 1 வந்து எங்க சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் ஆனிவர்சரி. நாளைக்கு குழம்பி சொல்லியிருக்கேன், இப்பதான் எனக்கு நினைப்பே வருது. இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பர்த்டே. சோ ஆல்ரெடி நீங்க எல்லாருமே விஷ் பண்ணிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. எப்படி எல்லாம் போகுது போறீங்களே மைண்டு. ஐயோ ஐயோ, ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு ஆனிவர்சரின்னு சொல்லிட்டுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ட்ரைக் ஆகுது பாருங்க. 5 நாளைக்கு முன்னாடி நடந்து இப்ப ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப எந்த மனநிலையில ஓடிக்கிட்டு இருக்கணும் மட்டும் பாருங்க. நல்லா வேர்க்குதுங்க, அதாங்க விசிறிக்கிட்டு இருக்கேன். சோ அதுதான். சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியாச்சு இல்லையா. சோ மறக்காம வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங்க்கு தொடர்ந்து பண்ணுங்க சரிங்களா. சோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குழந்தை இல்லாம உடல் பருமனால ரொம்ப வந்து அவமானப்படுறது, உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் உதவிகரமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்டேட்டஸ்ல போடுறதோ இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்றது இதெல்லாமே பண்ணுங்க, பயனுள்ளதாக இருக்கும். நீங்க பற்ற அந்த அதே பலன் அவங்களும் பரணும்னு நினைக்கிறேன் சரிங்களா. சோ வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் நான். காலைல ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி குடிச்சிருங்க சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து நேற்று அரைச்சு வச்சல அந்த மாவு சூப்பரா புளிச்சு வந்திருக்கு பாருங்களேன். நல்லா உப்பெல்லாம் வந்து சூப்பரா எடுத்துருக்கு பாருங்க. நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி புளிச்சது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல, விளையாடுறதுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இட்லி சட்டியை வந்து அடுப்புல வச்சு விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் சரி இட்லியை ஊத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்தி வச்சேன். அதுக்கப்புறம் நேற்று வச்ச மொச்சை குழம்பு இருந்தது, அதையும் சூடு பண்ணி சுண்ட வச்சிடலான்ட்டு அதையும் வச்சுட்டேன். அப்புறம் இட்லியை ஊத்தி வச்சுட்டு இப்படி தொட்டு பார்த்தா
ரொம்ப மோசமா களி மாதிரி இருந்துச்சுங்க. தொடும்போது என்னடா ஒரு மாதிரி சாஃப்டா கேட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அரிசியை களைஞ்சு ஊற வச்சுட்டு அப்புறமா சட்னிக்கு வந்து வதக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கிட்டு இருந்தேன். கேரட் சட்னி தான் வந்து பண்றேன். ஆனா கருப்பு உளுந்துலாம் நிறைய போட்டு அன்னைக்கு பண்ணோம்ல கேரட் சட்னி, சேம் அந்த மெத்தடு தான். ஆனா கருப்பு உளுந்து நல்லா போட்டு பண்ணணும், வாசனையாவும் இருக்கும், ஹெல்தியான வெர்ஷனாவும் இருக்கும். ஆயில் மட்டும் கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேரட் இந்த மாதிரி போட்டு அரைச்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு தக்காளி சட்னி மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதை பத்தி வதக்கி ஆற வச்சிருக்கேன். பாருங்களேன் இட்லி என்ன மாதிரி களியாட்டம் இருக்குன்னு. இது என்ன ரீசன் அப்படின்னா, நான் ஒரு வீடியோ பார்த்து தான் இது வந்து ரெசிபி வந்து ட்ரை பண்ணேன். என்னோட மிக்ஸி ஜார் ரொம்ப சூடாச்சு. ஏன்னா கருப்பு கவுனி அரிசி இந்த உளுந்து எல்லாமே, கருப்பு உளுந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா, ரொம்ப சூடாச்சுங்க. ஸோ அதனால கூட இருக்கலாம். ஸோ ஆனா இதே ரேஷியோல நீங்க கிரைண்டர்ல வந்து ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தோசை ஊத்துனே சூப்பரா வந்ததுங்க, செம்மையா. இந்த கருப்பு கவுனி இந்த கருப்பு உளுந்துக்கே ஒரு வாசம் பாருங்க, செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் சட்னி அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு ஒரு வாழைத்தையும் வந்து வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தோசை சட்னி வச்சுட்டா. ஸ்கூல்ல அவங்க மேம் எல்லாம் சாப்பிட்டுட்டு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஒரே குசால் இவருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல நான் வந்து அனுப்பிச்சு வச்சாச்சு. அங்க போயிட்டு நான் அவர் பண்ண அந்த ஹாலிடே ப்ராஜெக்ட் எல்லாமே இன்னைக்கு தான் எடுத்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து போனா நான் பாய் சொல்றேன் வீடியோ அப்படின்னு சொல்லி அழகா கேட்கிறான் அவனே. அதுக்கப்புறம் வந்து காஃபி வந்து போட்டுட்டு அம்மாச்சி அவங்களுக்கு எல்லாம் வந்து தோசை ஊத்தலான்ட்டு தோசை ஊத்தி அப்புறம் அம்மாச்சிக்கு சட்னியோட வந்து வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலான்ட்டு. உண்மையாவே டேஸ்ட் தோசைக்கு அல்டிமேட்டா இருக்கும், நல்லா வாசமா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இட்லியுமே சேம் ரேஷியோல நம்ம எப்பவும் போல நல்லா ஆட்டும் இல்லையா, கிரில்ல வந்து ஆட்டு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 3 தோசைங்க, நல்லா ஒல்லியா தின்னது 3 தோசை, கொஞ்சம் இட்லி பொடி நல்லெண்ணெய், நான் அரைச்ச இட்லி பொடி, அந்த உளுந்து இட்லி பொடி, கருப்பு உளுந்து இட்லி பொடி, சட்னி கேரட் சட்னி எல்லாம் வச்சு சூப்பரா நானுமே சாப்பிட்டுட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து சிக்கன் கேட்டுட்டே இருக்காங்களா ரொம்ப நாளாவே. நம்மளோட ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன் இல்லையா இங்க நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அவங்க வந்து சிக்கன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் கிரேவி பண்ணலான்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை அந்த சைட்ல வச்சுட்டு ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு கரம் மசாலா ஸ்பைஸ் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து ஃபர்ஸ்ட் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா சுருள வந்து வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்குறோம் அதான் டேஸ்டே. அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தக்காளி. அதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கினா சீக்கிரமா வதங்கிரும். மசாலாக்காக வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டேன். வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் சிக்கன் மசாலா அதெல்லாம் சேர்த்து நல்லா சுருள வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டேன். ஏன்னா நமக்கு வந்து அடி பிடிக்கும் இல்லையா, அதனால நல்லா திக்கான கிரேவியா வந்துருச்சு பாருங்களேன். அதுல வந்து நம்மளோட சிக்கன் பீசஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கோட் பண்ணணும், அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் வந்து உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வந்து சிக்கன் இந்த மாதிரி சொல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்து நம்ம வந்து கிரேவிக்கு வந்து எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்தி கொதிக்க விட்டுக்க வேண்டியதான். உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டா. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும்போது கடைசியா வந்து மிளகுத்தூள் தூவி அப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூணும் அல்டிமேட்டா இருக்கும். என்கிட்ட இல்ல, அதனால கருவேப்பிலை மட்டும் போட்டு பேலன்ஸ் பண்ணியாச்சு. சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மலபார் பரோட்டா இருக்கு இல்லையா, அதாவது இந்த கோதுமையில செஞ்ச பரோட்டா, அது வந்து சரி அது வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு அதுல 5 பீஸ் இருந்தது. அதையும் நல்லா வந்து நெய் போட்டு டோஸ்ட் பண்ணி ஃபாயில் ஷீட்ல வந்து ரேப் பண்ணிட்டேன். சிக்கன் கிரேவி எல்லாத்தையுமே அம்மாச்சிக்கு மட்டும் ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு 3-4 பீஸ் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அப்புறம் ரைஸும் வச்சிருந்தோம் இல்லையா குக்கர்ல, அரிசி ஊறப்பட்ட எல்லாம் அதையும் வச்சு விடுந்தேன். அந்த கொஞ்சம் ரைஸ் வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு பண்டலா அனுப்பி விட்டாச்சு இன்னைக்கு ஆஃபீஸுக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க எனக்கு வந்து கால் பண்ணி, பாபி ரொம்ப டேஸ்டா இருந்தது, நீங்க ரெஸ்டாரண்டே ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து ஒரு செஞ்சு கொடுக்கறத அப்ரிஷியேட் பண்ணி சந்தோஷப்படுறாங்க இல்லையா, ரொம்ப நன்றி எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறமா வச்சு ஃப்ரெஷ் அப் போட்டுட்டு இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ அதனால மிஷின்ல துணி எல்லாமே போட்டுட்டு பூஜைக்கு பூ எல்லாம் பிடிக்கிட்டு வந்துட்டேன், மாடியில இருந்து பறிச்சுட்டு வந்துட்டு. அதுக்கப்புறமா வந்து வெத்தலையில அந்த தண்ணியை வந்து மாத்திட்டு அந்த செம்புல தண்ணி வந்து அகைன் வந்து மோந்து வச்சு சூப்பரா ஊதுபத்தி சூடம்லாம் காட்டி சூப்பரா சாமி வந்து கும்பிட்டாச்சு. வேர்த்து வடியுதுங்க பயங்கரமா. அதுக்கப்புறமா 11 மணி ஆயிடுச்சு இல்லையா, அம்மாச்சிக்கு வந்து டீ காஃபி கொடுப்போம் இல்லையா, அந்த டயத்துல அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நல்லா ஒரு சாங்ஸ் வந்து போட்டு விட்டுட்டேங்க. இந்த மாதிரி இந்த ரக்மா ரக்கு ரக்கு இந்த சாங் எல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா வைபா இருக்கும். கொஞ்ச நேரத்துல டக்குன்னு பாத்தீங்கன்னா அடமலைங்க, சரியான அடமலை. இங்க பாருங்களேன், வெளியில வந்துட்டேன். தம்பியை காணும், ஸ்கூல்ல இருந்து கூப்பிட வேற போகணும் இல்லையா, நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். இப்படி மழைங்க.
ஸ்கூலுக்கு போற டயத்துலயே அப்படி வரணும், அந்த 10 நிமிஷத்துல 1:50 டயத்துல இந்த மாதிரிங்க. அப்புறம் அந்த ஆட்டோக்கார ஐயா வர சொல்லிதானே அவர் வந்தாரு. இங்க பாருங்களேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் நான் வந்து போனேன். அவ்வளோ ரோடு ஃபுல்லா தண்ணிங்க, பயங்கரமான தண்ணி. சரி போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள பாருங்களேன், அடுத்த வெயில் வந்து வருது பாருங்களேன். இங்க உள்ள கிளைமேட் இப்ப வந்து புரிஞ்சுக்கவே முடியலவா, அந்த மாதிரி இருக்குதுங்க. அப்புறம் அவனை எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டேன் நனையாம. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் தலையெல்லாம் கொஞ்சம் துவட்டிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வாங்க லஞ்சுக்கு சாப்பிடலாம் அப்படின்ட்டு முட்டை தான் வந்து பொரிக்கிறேன் நான். சிம்பிளா வந்து முட்டை பொரிச்சுக்கலாம், வரமிளகா சேர்த்து, என்ன வரமிளகா அதுக்கப்புறம் முட்டை உப்பு, அவ்வளவுதாங்க. இந்த வரமிளகா ஃபிளேவருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அந்த மாதிரி ஸ்கிராம்பிள் எக் பண்ணோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த வரமிளகா ஃபிளேவர். ஸோ அதை பொரிச்சுட்டு அம்மாச்சிக்கு வந்து அந்த சாதம், அவங்களுக்கு மட்டும் ஒரு 2-3 பீஸ் சிக்கன் கிரேவி எடுத்து வச்சது அது, அதுக்கப்புறம் அந்த மொச்சப்பயிர் குழம்பு இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து சாதம், அந்த மொச்சப்பயிர் குழம்பு, முட்டை பொரியல் வச்சு சாப்பிட்டேன். ஒரு சிம்பிள் அண்ட் எம்மியான காம்போங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செம்மையா வந்து சாப்பிட்டாச்சு. பிள்ளைங்களுக்கும் முன்னாடி சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு, மதியத்துல எப்பவுமே தூங்க கூடாதுங்க சரிங்களா. நான் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 4 மணி ஆயிடுச்சு. அவனை டியூஷன்ல கொண்டு போய் விடுறதுக்காக போயிருந்தேன். அவனை விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து நான் பிளாக் காஃபி எனக்காக போட்டுட்டு கொஞ்சமா வந்து இந்த ரோஸ்டட் பட்டாணி இருக்கும் இல்லையா, சோ அது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. சாப்பிடணும் போல இருந்தது. நல்லா மழை கிளைமேட், ஆனா தாக்குது இருந்தாலுமே இது சாப்பிடணும் போல இருந்தது. அப்புறம் தம்பி டியூஷன் முடியிற டைம் ஆயிடுச்சு, அவனையும் கூட்டிட்டு வந்துட்டேன். வந்ததுமே வந்து அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டுட்டு அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அதெல்லாம் எடுப்பேங்க. அதுக்கப்புறமா வந்து சரி நைட் டின்னர் பண்ண ஆரம்பிச்சேன்னா அதுல வந்து காலைல அரைச்சாலும் அந்த கருப்பு கவுனி அரிசி மாவு, தோசை மாவு, இட்லி தோசை மாவு அது இருந்தது கொஞ்சம். அதுல கொஞ்சம் கோதுமை மாவும் அரிசி மாவும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நைட்டு டின்னருக்கு இந்த தோசை தான் வந்து ஊத்த போறேன். சூப்பரா இருந்ததுங்க உண்மையாவே. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உள்ளதுமே நல்லா இருந்தது. இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி அரைக்கிறீங்க இட்லி தோசை மாவு கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நீங்க வந்து கோதுமை மாவு சேர்த்து இந்த மாதிரி தோசை சுட்டுக்கலாம். கலர் அப்படி இருந்தும் வந்து சேஞ்ச் ஆகல பாருங்களேன். சூப்பரா தோசை சுட்டு காலைல ஹஸ்பண்டுக்கு சிக்கன் கிரேவி பண்ணதுனால சட்னி வந்து அப்படியே பேலன்ஸா இருந்தது, ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இட்லி பொடி நல்லா வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டேங்க. நான் ஒரு 2 தோசை வச்சு அந்த இட்லி பொடி நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்டேங்க. எனக்கு என்னோட ஃபேவரெட்டுங்க. ஸோ அவங்களுக்கு சட்னி இட்லி பொடி நல்லெண்ணெய் வச்சு தோசை எல்லாம் ஊத்தி எல்லாருக்குமே கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாமே கழுவி போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு டேவை வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தான் வந்து போச்சு. நைட் டின்னர் மட்டும் எப்பவுமே சீக்கிரமா முடிச்சிருங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. ஸோ இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து இதே ஆதரவு கொடுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். சோ அவ்வளவுதான். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நிறைய வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.